முட்டை வைத்து ஓதி பார்ப்பது மார்க்கத்தில் உள்ளதான். உனக்கு சைத்தான் பார்வை உள்ளது, அதனால் ஓதி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்களாம். அதாவது ஒரு ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை, தலைவலி, காய்ச்சல் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னாட்டா, உனக்கு சைத்தான் பார்வை இருக்குப்பா, சைத்தான் உன்னை பிடிச்சிட்டான், சைத்தான்னா பேய், அந்த மாதிரி இடத்துல சொல்கிறாங்க. உனக்கு சைத்தான் பார்வை இருக்குது, அந்த சைத்தானுடைய பிடியிலேருந்து விளக்கணுமாக இருந்தால் அதுக்கு ஒரு முட்டையை வச்சு ஓதி பார்ப்போம். முட்டையை வச்சு ஓதிப்பா. எதுக்குன்னா அந்த ஒரு நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு அப்படி ஏதாவது மெட்டீரியலை சேர்த்துக்குருவாங்க. சும்மா ஓதி பார்த்தா நீ என்ன செய்ய மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. அதுக்காக என்ன செய்கிறது, இந்த சைத்தான் பார்வைக்கு அது முட்டையில் சில ஆடுற மாதிரி ஓடுற மாதிரிலாம் சில வேலைகள்லாம் செய்யலாம் தந்திரம் பண்ணி. அதுக்காக தான் முட்டை. அப்போ முட்டையை வைத்து ஓதி பார்க்குறது மார்க்கத்தில் உள்ளதா, சைத்தான் பார்வை உள்ளதுங்கிறாங்க. சைத்தான் பார்வைன்னா, சைத்தான் பார்வை இல்லாத மனுஷன் யார்? சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே கெடுத்துவிட்டான். அப்போ நபிகள் நாயகத்திட்ட என்ன செய்கிறான், அல்ல உன்னை சைத்தான் உன்னை இம்மா இன்னக்க மினர் சைத்தான் நசுகுன் ஃபஸ்தைது பில்லாஹி மினர் ஷைத்தான் ரஜீம். சைத்தான்றது உனக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டால் என்கிட்ட பாதுகாப்பு தேடுங்கிறான் அல்லா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சைத்தானுடைய தீண்டுதல் வரும். அதுக்கு என்ன வழிகாட்டுறான்லா, அல்லாட்ட என்கிட்ட பாதுகாப்பு தேடுங்கிறான். அப்போ சைத்தானுடைய பார்வை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த சொல்கிற அஜர்த்து அவருக்கு தான் சைத்தானுடைய தீண்டுதல் இருக்குது. சைத்தானின் தீண்டுதல் இல்லாத யாருமே கிடையாதுங்க. சைத்தான் என்ன செய்யறான், வஸ்விசுஃபி சுதூரின்னாஸ், மனித உள்ளங்களுக்குள்ளே நுழைந்து தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். அது சைத்தானுடைய வேலை. சைத்தான் அல்லாட்டையே கேட்டு வந்தான், என்ன செஞ்சான், உதில் அன்னகும், அவர்களை நான் வழிகெடுப்பேன். அல்லா வெளியே போடான்ட்டான்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்த உடனே இங்கேருந்து வெளியே இறங்குன்ட்டான். வெளியே இறங்கும்போது அல்லா என்ன செய்கிறான்டா, இப்லீஸ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், எனக்கு ஒரு டைம் கொடு, எனக்கு சில வாய்ப்புகளை கொடு, உலகம் அழியிற வரைக்கும் என்னை வாய்ப்பு கொடுன்னு கேட்குறான். உலகம் அழியிற வரைக்கும் நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்னோன்னு அவன் என்ன செய்கிறான், இல்லை உதில் அன்னகும், நான் மக்களை வழிகெடுப்பேன். ஆமுரன்னகும், அவங்களுக்கு தப்பான கட்டளைகள்லாம் போடுவேன். ஃபொலையு பத்திக்குன்னு ஆதானல் அண்ணாம், கால்நடைகளுடைய காதுகளை எல்லாம் கிழிப்பார்கள். ஃபொலையு கைருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தை எல்லாம் மாற்றுவார்கள். இப்படின்னு சொல்லி அவங்களுடைய முன்பக்கமாக வருவேன், பின்பக்கமாக வருவேன், வலப்புறம் வருவேன், இடப்புறம் வருவேன். ஒலா தஜித் அக்ஸரகும் ஷாக்கிரீன், அதிகமான பேர் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ காண மாட்டான்னு அல்லாட்டே சேலஞ்சு பண்ணான். செஞ்சுக்கடான்ட்டான்ல. அதனால் சைத்தானுடைய தீண்டுதலுக்குன்னு ஓதுறதுன்னு சொன்னீங்கன்னா ஏமாத்துறாங்க. சைத்தான் பார்வை, சைத்தானுடைய தாக்கம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லார்ட்டையும் சைத்தான். அந்த சைத்தான் வேலை என்ன, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை உலகத்தில் ஒரு துன்பத்தை ஏற்படுத்த அந்த வேலை அவனுக்கு கிடையாது. வழி எடுக்கிற வேலை. சைத்தானுடைய வேலை என்னது, தொழுவுறால தொழாமாக்கி போடுவான், சும்மா உட்கார சினிமா பார்த்துட்டு விளாண்டுருவான், தண்ணி அடிக்காதுன்னு தண்ணி அடிக்க வச்சுருவான். இப்படி அல்லாஹ் தடுத்த பல விஷயங்களை செய்ய வைக்கிறதும், அல்லாஹ் கடமையாக்கின பல விஷயங்களை செய்யாமல் ஆக்குறதும் தானே சைத்தானுடைய வேலை. அந்த வேலை தான் சைத்தான் செய்வானே தவிர அதுக்கு முட்டையில் ஓதி பார்த்துலாம் ஜெயிக்க முடியாது. சைத்தானுடைய தீண்டுதலுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, சைத்தானுடைய தீண்டுதல் எல்லார்ட்டையுமே இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரியும். அது நம்ம சும்மா உட்காந்துருப்போமா, திடீர்னு போய் என்ன செய்யணும், இந்த மாதிரி களை வாங்கணும்னு மனசில் ஒரு எண்ணம் வருது. களை வாங்க சொல்கிற யாராக இருப்பான், சைத்தான் தான். உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா நம்ம சும்மா உட்காந்துருப்போம், அந்த போய் களை வாங்க சொல்கிறானே சைத்தான் தான் செய்கிறான். அப்போ உடனே என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். சைத்தானை விட்டு யாரில் என்னை பாதுகாத்துருன்னா அந்த திருடுற எண்ணம் உடனே போயிடும். வேறு ஏதாவது தப்பு செய்யுமாறு சைத்தான் தூண்டுறானா அதுக்கு கவசம் என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்போ சைத்தான்ட்டு பாதுகாக்கிற ஒரு கேடயமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிற ஒரு மந்திரத்தை நபிகள் நாயகம் அவர்கள் மூலமாக எல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதுனால அதைத்தான் எல்லாருமே செய்யணும். அது முட்டையை வச்சுக்கிட்டு போதி பார்க்குறது என்பதெல்லாம் என்ன இல்லை, அது தவறாக சொல்கிறார்கள். அது விளைவிக்கணும், எந்த துன்பம், அது ஒரு விஷயம்.